பரிசுத்தாவின் வல்லமை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ நிறைய வசனங்களை நம்ம இன்னைக்கு வாசிக்க வேண்டியிருக்கும். எதற்காகனா அதை நம்ம வேதத்தில் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காருன்னா அவர் இன்னைக்கும் அதை செய்வாருங்கிறத நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு ஆதாரமாக இருக்கிற சம்பவங்களை நம்ம வாசிக்கும் போது தான் அது மேலே ஒரு தாகம், ஒரு வாஞ்சு நமக்குள்ள ஏற்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. எவனோன்னா யாரு? யார வேணா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். நீ வெள்ளைக்காரனா இருக்கலாம், ஆப்பிரிக்காக்காரனா இருக்கலாம், சீனாக்காரனா இருக்கலாம், இந்தியாக்காரனா இருக்கலாம், தமிழாளா இருக்கலாம், எந்த ஜாதி எந்த ஜனமா இருக்கலாம், நீ யாரா வேணா இருக்கலாம். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சிறு பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், கண்ணீர்களா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள். இப்ப திரும்ப அதை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஓடுற தண்ணியை அவங்க என்னதான் சொல்லுவாங்க? ஜீவ தண்ணீர்னு சொல்லுவாங்க. இப்ப இயேசு சொல்ற தண்ணி இந்த ஓடுற நம்ம கண்ணில் பார்க்கிற அந்த தண்ணியை பற்றி பேசல. என் விசுவாசிக்கிற இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். நதி அல்ல, நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்ப அதை குறித்து என்ன அவரே விளக்கம் சொல்றாரு. என்னன்னா 39 சொல்லுது. நல்லா கவனிங்க. ஜீவ தண்ணீர்னா அங்க அவர் எதை மீன் பண்றாரு? ஜீவத்தினுள்ள நதிகள்னா அவர் எதை மீன் பண்றாருன்னா, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து. ஆமேன். இயேசு இனி கிறிஸ்து சிலுவைக்கு போகல, அவர் மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், 3 நாள் உயிர் தெழுந்தணும், 40 நாள் அவருக்கு தரிசனமாகணும், பின்பு இவர்கள் காத்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் பரிசுத்தன் வருவார். ஆனா அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் அங்க பரிசுத்தன் குறித்து நீங்க யோவான்ல தான் நீங்க வாசிக்க முடியும். ஆவியானவரை அறிமுகப்படுத்திக்கிட்டே வருவார். இப்ப 7வது அதிகாரத்தில் ஆவியானவர் குறித்து அறிமுகப்படுத்துகிற போது அவர் ஜீவ தண்ணீர் நதிகளுக்கு ஒப்பிடுகிறார். பைபிளை நீங்க வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க, அல்லது ஜீவ நதிக்கு தண்ணிக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க, ஜலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க, அல்லது காற்று, மெல்லிய காற்று, ஆண்டவர் மெல்லிய காற்று இறங்கி வந்தாரு, அல்லது அக்னி துகள்கள் மேல விழுந்தது. இவைகள் எல்லாம் அவரை குறித்து வர்ணிக்கிற ஒரு விஷயம். அவ கூந்தல் பாருங்க நதி மாதிரி இருக்குங்க, நீளமா. அப்படின்னா என்ன? தண்ணியா ஊத்துது. அதை வர்ணிச்சு சொல்றது, அதை விலங்கு சொல்ற. அவர் பாருங்க குயில் மாதிரி பாடுறா. எப்படி அப்படின்னா பாடுறா? இல்ல, அவ பாடுற அழக அப்படி சொல்றாங்க. அப்ப இங்க சொல்லப்படுகிறது புறா ஆவியானவர் அல்ல, புறாவை போல மென்மை உடையவர். சரிங்களா? அவர் தண்ணீரை போல, சோத்துற அக்னியை போல அப்படின்னு சொல்லி அதற்கு ஒப்பிட்டு பரிசுத்தான அதுக்கு ஒப்பிட்டு நமக்கு காண்பி கொடுத்தா. ஆனால் பரிசுத்த ஆவியை என்பது அது ஒரு ஆவி அல்ல, அது தண்ணீர் அல்ல, அது அக்னி அல்ல, அது திருத்துவ தெய்வத்தின் 3வது நபராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு நபர். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதாவாகிய தேவன், குமாரன் ஆகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். சில நேரத்தில் வேத வல்லுநர் இப்படி பிரிப்பாங்க. சோத்திரம், பிதாவின் காலம் சொல்லுவாங்க, குமாரனின் காலம் சொல்லுவாங்க, இப்ப இருக்கிறது பரிசுத்தாவினுடைய காலம்னு சொல்லுவாங்க. சோத்திரம், இயேசு கிறிஸ்து மாம்ச ரூபத்தில் வருவதற்கு முன்பாக தேவன் ஜனங்களோடு எப்படி இடைப்பட்டார் என்பதை, எப்படி ஆண்டவர் வானத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இருக்கிற மனுஷனோடு எப்படி சம்பாதித்தார், இடைப்பட்டார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும். இப்ப அப்படிப்பட்ட தேவன் இப்ப மனுஷ ரூபத்துல இயேசு என்கிற நாமத்துல அவர் பூமியில வெளிப்பட்டு சோத்திர அற்புத அடையாளங்கள் மூலமாக, தன்னுடைய போதனைகளின் மூலமாக, சாட்சியின் மூலமாக அவர் இந்த பூமியில தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணினதை நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கால வாசிக்க முடியும். இதுக்கப்புறம் இருக்கிற காலத்தை பரிசுத்தான் காலங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
வேத அறிஞர்கள் அப்படி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இயேசு பரிசுத்தாவின் குறித்து அறிமுகப்படுத்திக்கிட்டே வரார். இப்ப இனி கொஞ்சம் வாசிக்கோன்னா யோவான் 14வது அதிகாரத்துல இப்ப இங்க மறுபடியும் அறிமுகப்படுத்துறார். இயேசுவோட அந்த நாட்கள், இறுதி நாட்கள் நெருங்கி வருகிற போது ஆண்டவர் இந்த 14, 15, 16, 17 அதிகாரம் வரைக்கும் சீஷரோடு தனித்து பேசுகிறார். அப்ப ஒரு நபர் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார். அப்படின்னா பரிசுத்தன் பழைய ஏற்பாட்டில் இல்லை என்று அர்த்தம் அல்ல, ஏற்கனவே இருந்தார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தன் வேற குறித்து நீங்க வாசிக்கும் போது ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார், பூமியானது தேவ ஆவியானவர், சொல்லுங்க, தேவன் ஆவியாய் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஸோ பழைய ஏற்பாட்டில் தாவீதின் மேலே ஆவியானவர் இறங்கினதை நம்ம பார்க்குறோம், சிம்சோனின் மேலே இறங்கினதை பார்க்குறோம், கிதியோன் மேலே இறங்கின சில நபர்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வந்தார், கிரியைகளை செய்தார், அப்புறம் போயிட்டார். சரிங்களா? அங்க முழுமையான பிக்சர் பார்க்க முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்து வருகிற போது பரிசுத்தாவினர் குறித்து அறிமுகப்படுத்துகிறார். சோத்திரம். நான் என்ன பண்ணுவேன், உங்களை நான் இப்ப எடுத்துக்கொள்ள போறேன், உங்களை நான் திக்கற்றவளா ஒரு நாளும் விட மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டார். ஏன்னா என்னை தனியா விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா இப்ப சீஷரோட 3 வருஷம் கூடவே இருந்தாரு, புசித்தாரு, கூட ஒழித்து கூட்டிட்டு போனாரு, ஒன்னா படுத்தாங்க, தூங்குனாங்க, ஜெபம் பண்ணாங்க, எல்லாமே இருந்துச்சு. இப்ப 3 வருஷம் கழிச்சு அவரை அந்த இடம் காலியாக போகுது. அந்த காலியான இடத்தை நிரப்புவதற்காக நான் உங்களுக்கு பரிசுத்தாவியனை தரேன், அதனால உங்களை நான் திக்கற்ற விட மாட்டேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்னு சொல்லி இங்க அறிமுகப்படுத்துறார். யோவான் 14வது அதிகாரத்துல 16. என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு அது இனி அழகா இப்படி சொல்லிருக்கு, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு, அவர் தேற்றரவாளனாய் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்ப இது யாருக்கு கொடுக்கப்படுற ஒரு வெகுமதினா, ஆண்டவரை அறிந்து சோத்திரம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி அவரை தகப்பனாக ஏற்றுக்கொண்டவர்கள், குலதெய்வம் ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சொல்றாரு, உலகத்துக்கு அதை பெற மாட்டாங்க, ஆனா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமே. எப்படி வரனா, பரிசுத்த ஆவியானவரா வரார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சபைக்கு யார் தேவைன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவை. ராமேன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் சில வசனங்களை வாசிச்சிடலாமா? 26 வாசிங்க. அதுல ஆவியானவர் வருகிற போது அவர் என்ன பண்ணுவாருமா, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வசனத்தை நினைப்பூட்டுவார், தேவனுடைய வழிகளை நினைப்பூட்டுவார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. நான் இல்லைன்னு நீங்க ஒரி பண்ணாதீங்க, உங்களை நடத்துவதற்காக வேறொரு தேற்றவாளன் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பாரு. நான் மாம்சத்துல இருந்து இன்றைக்கு உங்களிடத்துல இருந்து நான் போயிடுவேன், ஆனால் வேறொரு தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர், அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். நம்முடைய அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்களோ, ஊழியர்கள் நம்ம கூட இருக்கிறாங்களோ, சுவாசிகள் நம்ம கூட இருக்கிறாங்களோ, நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறாங்களோ தெரியாது, ஆனால் நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப எங்க 16வது அதிகாரத்துல வாங்களேன். இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் வாசிக்கிறதுக்காக தான் நேரம் எடுக்கிற வசனங்களை வாசிச்சிடலாம். 7வது வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை
கண்டித்து உணர்த்துவார். ஸோ அவர் என்னென்னலாம் செய்வாருங்கிறதெல்லாம் ஆண்டவர் அங்கே சொல்லிக்கிட்டே போறார். அவர் உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பாரு. நான் உங்களுக்கு போதிச்சு உங்களுக்கு நினைப்பூட்டுவாரு. அவர் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய சுய இஷ்டத்தில் நடக்காதபடிக்கு நமக்கு உதவி செய்வதற்காக அவர் பிதாவின் சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துவதற்கு அவர் உங்களோடு கூட என்றென்றைக்கு இருக்கிறார். சில நேரத்தில் இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, இது தேவ சித்தமா, இந்த திருமணம் தேவ சித்தமா, இந்த 2 வேலை இருக்கு, எது தேவனுடைய சித்தம், எந்த கோர்ஸ் எடுக்கிறது, எது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நிறைய நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வருது இல்லையா? அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஆணுடைய சித்தத்தை செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கங்காட்டி தான் அந்த குழப்பம் வருது. நான் ஆணுடைய சித்தத்தின்படி போகணும்னா அந்த ஆணுடைய சித்தத்தில் வழி நடத்துவதற்காக தான் பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தாவியானவர் குறித்து சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் அவர் உங்களுக்கு பின்பாக இருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு இதுவே வழி என்று, இதுவே தேவனுடைய சித்தம் என்று உங்களை தெரியப்படுத்துறதுக்கு அவர் உங்களோடு கூட என்றென்றைக்கு இருக்கிறார். ஸோ இவர் அறிமுகப்படுத்துறாரு. இனி ஒரு வசனத்தை கூட இயேசு, இதெல்லாம் இயேசு தான் சொல்றார். இப்ப இதை அறிமுகப்படுத்துறது யாரு? பெந்தகோஸ்துக்கார சபைகள் அல்ல. நான் சொல்றது புரியுதா? எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன்னா, இந்த ஆவியானவர் குறித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததே யாரு தான்? அவர் என்னென்னலாம் செய்வார்னு சொல்றது யாரு தான்? இயேசு தான் போதிச்சிருக்கிறார். இது ஒரு சபையின் போதனை அல்ல, ஒரு ஸ்தாபனத்தின் போதனை அல்ல, அல்லது ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. வேதத்துல இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். இப்பயும் அப்போஸ்தலர் நடபடியும் இயேசு சொல்றார். இது எப்ப சொல்றாருன்னா, அவர் மரித்து அடக்கம் விட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அந்த 40 நாட்கள் முடிகிற போது அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது அங்க திரும்பியும் அந்த ஆவியான நினைப்பூட்டுறார். என்னன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். ஸ்நானகன் ஜலத்தினால உங்களுக்கு என்ன பண்ணா? ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. தண்ணீர்ல மூழ்கி நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ராமேன்னு சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸோ இப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு ஞானஸ்தானம். சோத்துறோம். இன்னொரு ஞானஸ்தானத்தை குறித்து அங்கே இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இப்ப சீஷர்ல பார்த்து சொன்ன, நீங்க இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ளப்பா பரிசுத்த ஆவினாலே முங்குகிற ஒரு அனுபவம். ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானத்தை ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாச பிள்ளைக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற பிள்ளைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஜலத்தில் முங்கி ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஆனால் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. அது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பரிசுத்தானம் குறித்து கடைசியில போகும்போதும் சொல்ற. அப்படின்னா எதுக்குன்னா, ஒருத்தங்க சாக போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கானா, அதோட விஷயம் என்னது? அது ரொம்ப முக்கியம், கவனம் தேவை. அப்ப இயேசு கிறிஸ்து, நீங்க யோவான்ல வாசிங்களா 14, 15, 16, 17 4 அதிகாரமே இயேசு கிறிஸ்து தான் மரிக்க போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷரோட உட்கார்ந்து சம்பவிக்க போறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அங்கேயும் ஆவியான பொறுத்து அறிமுகப்படுத்தினார். இப்ப உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகிற அந்த கடைசி நிமிஷத்திலும் தம்முடைய பின்பற்றுகிற சீஷர்களுக்கு, தம்முடைய பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னா, அல்லது சபை இயேசுவை போல வாழணும்னா, சபை இயேசுவை போல ஊழியம் செய்யணும், அவர்களுக்கு என்ன தேவைன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாரு சொல்லிட்டு 8வது வசனம். இப்ப 1:8 நீ அப்ப திரும்ப மறுபடியும் சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப தேவ பிள்ளையை எது பலப்படுத்த முடியும்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமேன்னு சொல்லுங்க.
அவர் தான் உங்களை பலப்படுத்த முடியும். சோத்திரம். அவர் தான் உங்களுக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ண முடியும். சோத்திரம். நீங்கள் எவைகளெல்லாம் பலவீனமா இருக்கிறீர்களோ, எவைகளெல்லாம் உங்களால் மேற்கொள்ள முடியாத ஒரு தோல்வியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, எவைகளை ஜெயிக்க முடியாது இருக்குதோ, இந்த உலகத்தின் பாவத்தை ஜெயிக்க முடியல, இந்த சாபத்தை ஜெயிக்க முடியல, இந்த தரித்திரத்தை ஜெயிக்க முடியல, இந்த உலகத்தின் இச்சைகளை என்னால் ஜெயிக்க முடியல, பிசாசின் கிரிகளை எதிர்கொண்டு நிற்க என்னால் முடியல, நான் அடிக்கடி விழுந்து போகிறேன், அடிக்கடி தோற்று போகிறேன், ஜெபிக்க வேணுங்கிற விருப்பம் இருக்குது, ஜெபிக்க முடியல, ஆண்டருக்காய் எழும்பணும், ஆண்டருக்கு ஊழி செய்யணும் வாஞ்சிருக்கு, ஆனால் என்னால் செய்ய முடியல, தேவனுடைய வேதத்தை தியானிக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு அது புரிய மாட்டேங்குது, படித்தாலும் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, நான் திறந்து வச்சு எனக்கு தூக்கம் தான் வருதுன்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருகிற போது, இன்றைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிக பிள்ளைகளாக நீங்கள் நாட்களும் அநேக விஷயத்துல பலவீனப்பட்டு இருக்கலாம். அநேக காரியங்கள், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பலவீனமானவனா இருக்கிறேன், என் தனிப்பட்ட இருக்கிற உள்ளான போராட்டத்துல மாம்சத்தின் கிரிகளுக்கு என்னை அடிக்கடி விட்டு கொடுத்துறேன், அடிக்கடி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறேன், அடிக்கடி உலகத்தை குறித்து பயப்படுறேன், என் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறேன், சூழ்நிலை கண்டு பயப்படுகிறேன், நான் எப்படி ஊழியம் செய்வேன், நான் ஆண்டவருக்காக எழும்ப நினைக்கிறேன், பட் என்னால் முடியல, இந்த சூழ்நிலை என்னால் மேற்கொள்ள முடியல, என் குடும்பத்தின் வளர்ப்பு அப்படி, என்னுடைய பின்னணி அப்படி, என் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி உங்கள் காரியங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் குடும்ப பின்னணி எதுவாக இருக்கலாம், நீங்கள் வளர்ந்த பின்னணி எப்படிப்பட்டதாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பு நாலேஜ் சோத்திர ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், அலைகளை குறைந்தவர்களாக இருக்கலாம், அறிவில் குறைந்தவர்களாக இருக்கலாம், அது டசன்ட் மேட்டர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு சபையின் தேவை என்ன தெரியுமா? இன்றைக்கு சபைக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது, அது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். சீஷர்களுக்கு 3 வருஷம் கூட இருந்தாங்களா? ஏதோ பேங்க்ல பணம் போட்டு வச்சுட்டு போனாரா? 2 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தாரா? ஒரு 4 ஷேர் தான் வாங்கி கொடுத்தா? அவருக்கு தெரியும் இதை எல்லாவற்றை காட்டிலும் அவருக்கு எது நீடுனா அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானது தான் தேவை. அவருக்கு தெரியும், என்னை போல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலாம், என்னை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம், சத்துருவை எதிர்கொள்கிற வாழ்க்கை வாழலாம், பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை வாழலாம், உலகத்தில் வெளிச்சமாய் உப்பா பிரகாசிக்கணும். அவர்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால சொல்றாரு, நீ எங்கேயும் போயிடாத, எடுத்தோன்னா ஊழித்து களத்தில் குதிச்சிருன்னு சொல்லி ஒன்றும் குதிக்காத, ஃபர்ஸ்ட் நீ காத்துரு, வெயிட் பண்ணு, எருசலேமில் காத்துரு. எதற்கான? பிதாவின் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறணும், அதுக்கப்புறம் தான் நீ போகணும்னு சொன்னா. இந்த வார்த்தைகள்லாம் கேட்ட சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க மேல் வீட்டில் ஏறினா, யாரில் ஏறினாங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, யாக்கோபு, சீமோன், யூதா, இவங்கெல்லாம் ஏறி போறாங்க. இவரெல்லாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க தான், தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள் தான், இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் தான். எல்லாற்றையும் இழந்து வந்துட்டாங்க. பட் இது மாத்திரம் போதாது, உங்களுக்கு மேலான ஒரு வல்லமை தேவை என்பதை அறிந்து அவர்களை காத்திருக்கும்படிக்கு கர்த்தர் சொல்றார். அப்ப சபை யாருக்காக காத்திருக்கோம்னா, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கணும். இப்ப இந்த சீஷர்கள் மாத்திரமல்ல, இங்க இன்னொரு நபரும் இருக்கிறாங்க. யாரு? 14. அங்க கொஞ்சம் ஸ்திரீகளும் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. யாரு? மரியம்மாக்கும் பரிசுத்தானுடைய அபிஷேகம் தேவையா இருந்துச்சு. அவங்க ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்க தான். இப்போ பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறக்காக இந்த மேரி அம்மாவும் 11 சீஷர்கள், ஒரு ஆள் இறந்துட்டார், 11 பேர், இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. மொத்தம் எவ்வளவு பேர்னா 120 பேர் அங்க காத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 2வது அதிகாரம் வருகிற போது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது. அப்பன்னா நிறைய சொல்லுங்க பெந்தேகோஸ்துக்காரங்களான்னு. பெந்தேகோஸ்துக்காரங்கள்ல, பெந்தேகோஸ்துங்கிற ஒரு பண்டிகை, 50வது நாளின் பண்டிகை அல்லது அறுவடையின் பண்டிகை. நம்ம அறுப்பு நாள் கொண்டாடுறோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு பண்டிகை. அந்த நாள் 50வது நாள். எப்படி 50வது நாள்னா, இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன பண்ணாரு?
அவங்க கூட இருந்தார். இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டார். 10 நாட்கள் அவர்கள் பரிசுத்தானுக்காக காத்திருக்கிறாங்க. அவர்கள் காத்திருந்த போது அந்த பண்டிகை நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வல்லமையாய் ஊற்றப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சபை எங்கிருந்து சொன்னா பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட அந்த நேரத்திலிருந்தா எருசலேமிலே முதலாக ஒரு ஆவிக்குரிய திருச்சபை எழும்ப ஆரம்பித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். ரோம்ல முதல் சபை ஸ்தாபிக்கப்படல, எருசலேமில் தான் பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட போது அங்க முதல் திருச்சபை 120 பேர் கூடியிருந்த அவர்கள் நடுவில் இருந்து சபை எழும்ப ஆரம்பித்தது. அப்ப சபையின் துவக்கத்துக்கு யார் காரணமா இருக்கிறாரு? சரிங்களா? இப்ப ஆதியாகமத்தில் வாசகம் இந்த உலகத்தின் துவக்கத்துக்கு யார் காரணமா இருக்கிறாரு? அங்கே ஆவியானவர் தான் காரணம் இருக்கா? அப்ப ஒரு சபைக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஆவிக்குரிய தலைவர்களுக்கு யார் தேவைன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாக இயேசு கூட இருந்தாங்க, சின்ன சின்ன அற்புதங்களை செய்தாங்க. ஆனால் அவர்கள் ஜெபத்துல 1 மணி நேரம் விழித்திருக்க முடியல, தூங்கி விழுகிறாங்க. ஒரு பிசாசு அவர்களால துரத்த முடியல. அங்க வந்து இயேசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னத்த சீஷர்கள் வச்சிருக்கீங்க, நீங்க இல்ல ஜெபம் போயிட்டீங்க, இந்த பையன்கிட்ட கொண்டு வந்தா ஒரு பிசாசு கூட அவனால துரத்த முடியல. அதுல தோல்வி நிறைந்த ஒரு ஊழியம். இயேசுவை பிடிக்கிறாங்க, எல்லாரும் துண்டக்கான துணிக்கான ஓடுறாங்க. ஐயோ இந்த ஆளை எனக்கு தெரியாது, நான் கூட அவனை பார்த்ததே இல்லைன்னு சத்தியம் பண்ணி மறுதளிக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை இருந்து அவருடைய ஜெப வாழ்க்கையை தோற்று போனது. அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு மறுதளித்து ஓடி போன ஒரு கூட்டம், ஒரு பிசாசை கூட துரத்த முடியாதபடிக்கு இருந்த நபர்கள் தான். சோதரர், இப்படிப்பட்ட பலவீனமானவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது எந்த ஜனங்களுக்கு முன்பாக, எந்த சகோதரிக்கு முன்பாக இயேசுவை மறுதளித்தார்களோ, இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சத்தியமணி ஓடி போனா அந்த பேதுரு எழும்பி நின்று அந்த திரள் கூட்ட ஜனங்களுக்கு முன்பாக தைரியத்தோடு கூட இயேசுவே இரட்சகர், ஆண்டவர், நீங்கள் எந்த இயேசு சிலுவையில அடித்து கொண்டீர்களோ அவரை தேவன் சோத்திரம் மரணத்தின் உபாதையின் கட்ட கூடாதபடிக்கு, மரண உபாதையின் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்து உயிரோடு கூட எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கணும் சொல்லி தைரியமாய் எழும்பி பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அந்த முதல் பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ராமேன் சொல்லுங்க. அப்ப இந்த பலன் எங்கிருந்து வந்தது? இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த விசுவாச வார்த்தை எங்கிருந்து வந்தது? இந்த வார்த்தை கேட்டு ஜனங்கள் சொல்றாங்க, உங்கள் வார்த்தையை கேட்டு எங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டோம். நீங்க பேச பேச இயேசுவை பற்றி சொல்ல சொல்ல நாங்கள் இருதயத்தில் வாதிக்கப்பட்டோம். பாவம் எங்களை வாட்டுகிறது. சகோதரமாரே, நான் என்ன செய்ய வேண்டும்? அது பேதுருடைய வார்த்தை அல்ல, பரிசுத்தாவினாலே நிரம்பி ஒரு மனுஷன் பேசுகிற போது ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். இந்த வல்லமை எங்கிருந்து வந்தனா, இந்த வல்லமை பரிசுத்தாவினுடைய வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சபைக்கு யார் தேவை? சபையின் தேவை என்னவாக இருக்கணும்? சபையோட ஜெபம் என்னவாக இருக்கணும்? எங்கள் சபையின் மேல, எங்கள் ஐக்கியத்தின் மேல ஆவியானவரே நீர் பின்மாறி மலை ஊற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கணும். இன்றைக்கு ஏன் விசுவாசிகளால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியல, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியல, 1 மணி நேரம் ஜெபத்தை கூட அவனால செய்ய முடியல, தேவனுடைய வேதத்தை வாசிக்க முடியல, வாசித்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பிரசங்கத்தை கேட்டாலும் நீங்க பேசுறது நல்லா இருக்கு, ஆனா ஒன்றும் விளங்கலை, என் இருதயத்துக்குள்ள போகலை. சோத்திருக்கிறோம், நான் உலகத்துக்குள்ள போக மறுபடியும் பழைய வாழ்க்கையை வாழ்றேன், என்னால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியல, என்னால் விசுவாசத்தில் நான் வேலை செய்கிற இடத்துல நிற்க முடியல, இயேசுவே மெய்யான தெய்வம்னு சொல்லி என்னால் அறிக்கை செய்ய முடியல, எனக்கு வெக்கமா இருக்குது, கூச்சமா இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விழுந்து போகிறேன் சோத்திரம், என்னால பரிசுத்தத்தில் நிற்கல, உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். நீங்க பரிசுத்த பெற்றா விழுந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. விழுந்து போன பேதுருவை அவர் தட்டி எழுப்பினார். ஓடிப்போன சீஷர்களை திரும்ப ஆவியானவர் பலப்படுத்தினார். சோத்திரம், எந்த ஜனங்களுக்கு முன்பாக மறுதளித்தார்களோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பிசாசை கூட துரத்த முடியாதபடிக்கு வெக்கப்பட்டார்களோ, சோத்திரம், எந்த ஜனங்களுக்கு முன்பாக சோத்திரம் 1 மணி நேரம் ஜெபத்தில் விழித்திருக்க முடியல, உபவாசிக்க முடியாத பலவீனத்தில் இருந்தாங்க. சோத்திரம், அவருக்குள்ள போட்டி மனப்பான்மை இருந்தது, யார் பெரியவங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதெல்லாம் ஆவியானவர் வந்து நிரப்பின போது அவைகளை எல்லாவற்றிலும் ஒரு
மாற்றம் உண்டானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமை ஒரு தேவ பிள்ளையை நிரப்புகிற போது அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறதுனா, அவருடைய வாழ்க்கை அற்புத அடையாளங்களை செய்கிறதாய் மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்துகிற வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்துகிற வல்லமை. இது பரிசுத்தாவினுடைய ஒரு பகுதி. இதுவே பூர்ணமா நினைச்சிடக்கூடாது. நான் அற்புத அடையாளங்களை பேசுகிற போது நமக்கு உற்சாகம் உண்டாகும், வாஞ்சிப்போம், அது ஒன்றும் தவறல்ல. ஆனால் பரிசுத்தாவினர் வந்தால் வெறும் அற்புத அடையாளத்தை தான் செய்வார். அந்நிய பாஷை மட்டும் பேச வைப்பார், கைகளை மாத்திரம் தட்ட வைப்பார், உற்சாகமாக இருக்க. அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் குணங்களை மாற்றுவார், உங்கள் வழிகளை சீர்படுத்துவார், அர்ப்பணித்துக்கு நேராக நடத்துவார். உங்களால் எந்த விஷயத்தில் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறோ அந்த விஷயத்துக்கு கீழ்ப்படுவதற்கான பலனை தருவார். பரிசுத்தமாக வாழ அவர் உதவி செய்வார். தீர்மானங்களை எடுக்க அவர் உங்களை பலப்படுத்துவார். சத்துடைய கிரிகளை எதிர்த்து நிற்க அவர் உங்களுக்கு பலப்படுத்துவார். அவருடைய வசனங்களை தைரியமா சொல்வதற்கு அவர் உங்களை பலப்படுத்துவார். இது எல்லாமே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால நடப்பிக்கிற விஷயம். ஸோ இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் இருந்து சில வசனங்கள் நம்ம வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும்னா, அதை வாசிக்க இதெல்லாம் பைபிள இருக்குதா அப்படின்னா, பைபிளை எதுக்கு எழுதப்பட்டனா அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்கல்ல, அன்றைக்கே ஆவியானவர் அவர்களை கொண்டு அதை செய்திருப்பார். ஆதி திருச்சபையில பரிசுத்தான தம்முடைய சீஷர் எழுப்பி அப்படிலாம் பயன்படுத்தியிருப்பானா, இன்றைக்கு ஏன் என்னை உங்களே எடுத்து ஆண்டவரால் பயன்படுத்த முடியாது? ஏன் பயன்படுத்தக்கூடாது? அப்ப நமக்கு அந்த வாஞ்ச வரணும். என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை உங்களுடைய வல்லமையினால நிரப்பி அப்பா உங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய், ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரமாய், உங்களுடைய நீதியை விளங்க செய்கிற பாத்திரமாய் என்னை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கிற வாஞ்சியும் தாகமும் சபைக்கு உண்டாக பலப்படுத்துவார். விழுந்து போன இடத்துல எழுந்து நிற்க கிருபை தருவார். எந்த சத்துருக்குமாக வெக்கப்பட்டு போனீங்களோ அங்கு எழுந்து அவனை ஜெயிக்க உங்களுக்கு கிருபை தருவார். சத்துருன்னு சொன்னா உங்க வீட்டுக்காரையோ மனைவியோ அல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க. சத்துருன்னு சொன்னா பிசாச சொல்றேன், பாவத்தை சொல்றேன், அநீதியை சொல்றேன், பொய்ய சொல்றேன், இச்சைகளை சொல்றேன், அருவறுப்புகளை சொல்றேன், விக்கிரகாராதனை சொல்றேன், கீழ்ப்படியாம சொல்றேன். அந்த சத்துருக்களை மேற்கொள்ள காரணங்களை பலப்படுத்துவார். இயேசு ஊழியம் செஞ்ச போது அங்க ஒரு பட்டணத்தார் கிராமத்தார் இயேசு ஏற்றுக்கொள்ள, உடனே கூட இருந்த பேதருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பாரு, ஆண்டவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறார், இவன் கேட்க மாட்டான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றீங்க, எலியா மாதிரி அக்னி இறக்கி அவனை கொண்டுடலாமா, என்ன சொல்றீங்க? அப்புறம் ஆண்டவர் சொல், நீ என்ன ஆவி உள்ளவன் என்பதை அறியாமல் இருக்கிறாயா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறவர், சமாதானத்தை தருகிறவர், பாவத்தை மேற்கொள்ள செய்கிறவர், சண்டை போறதுக்கெல்லாம் ஆவியானவர், கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு பலம் தருகிறவெல்லாம் ஆவியானவர். அது வேற ஆவி. கெட்ட வார்த்தை வாயில வருது, இதே வாயில கர்த்தரை துதிக்கிற, இதே வாயில கர்த்தரை சோதிக்கிற, ஆனா கெட்ட வார்த்தைன்னா வேற ஆவி இல்லை இருக்குன்னு அர்த்தம். சபிக்கிறேன், என்னால பரிசுத்தமா பார்க்க முடியல அப்படின்னு வேற ஆவி இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியன் இருந்தா அவன் வாழ்க்கை மாறும். அதுக்கு ஆதாரம் சீஷர்கள். சரிங்களா? இப்ப பரிசுத்த அற்புத அடையாளங்கள் எப்படி செய்யறாங்க அது மாத்திரம் சில வாசிக்கலாமா? 3வது அதிகாரம் எடுத்துக்கங்களே. இங்க பேதுரும் யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10 நிறைய வசனம் சொல்லிட்டு வர. இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நடந்த அற்புத அடையாளங்களை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்ப நான் சொல்ல போற வசனங்கள்லாம் 3வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 10 வரைக்கும் பேதுரும் யோவானும் எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க. தேவாலயத்துக்கு போகிற போது அங்க ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். போன வாரம் கூட இதை நான் சொன்னேன். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, பிச்சை ஏதாவது கிடைக்குமா பாக்குறான். அவங்க சொல்றாங்க, எங்க இடத்துல வெள்ளியும் பொண்ணுமல்ல, இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அப்ப எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, ஐயோ இவனுங்களாம் என்ன பயங்கரமா இருக்கிறாங்கன்னு. அப்ப அவங்க தெளிவா சொல்றாங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் என்ன இவனை இது எங்க சுய சக்தியோ எங்க பக்தியினால உண்டாகல, இது பரிசுத்தாயின் வல்லமையினால நடந்த விஷயம்.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பரிசுத்தாவியானவர் வருகிற போது என்ன நடக்குன்னா, நம்முடைய ஊழியங்கள்ல சபைகளில் ஒரு மாற்றம் உண்டாது. என்ன மாற்றம்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை செய்கிறார். அவன் பிறவி சப்பானியா இருந்தா, அவள் இயேசு நாமத்தை சொல்லி ஜெபித்த போது, அறிக்கை செய்த போது அவனுடைய கைகளும் கால்களும் சுகமடைந்தது. அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இது பரிசுத்தாவின் வல்லமையினால நடக்குது. சரிங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 12வது வசனம் 16வது வசனம். யாருக்கிட்ட கொண்டு வராங்க? சீஷரிடத்துல கொண்டு வராங்க. இப்ப இயேசு இல்ல. இயேசு இருந்தானே எல்லாம் எங்க போயிருப்பாங்க? இப்ப இயேசு இல்ல. அப்ப யாருக்கிட்ட வருவாங்க? அப்ப இன்னைக்கு ஜனங்கள் யாரை தேடி வருவாங்க? சபையை தேடி. நான் தேவ பிள்ளைகளை தேடி வருகிற போது அங்க அற்புத அடையாளங்கள் நடக்கணும். அதை நடக்கத்தக்கான பலனை பரிசுத்தாவியானவர் தருகிறவராக இருக்கிறார். அந்த வல்லமையை கர்த்தர் தருகிறாரு. அதுக்கப்புறம் நீங்க வாசிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 6:8, அப்போஸ்தலர் 8:4-8. முதல் சொன்னது பேதுரு, யோவான். அவங்க கூட சொல்றான், அவங்களும் இயேசு கூடவே இருந்தவங்க. இப்ப நான் சொல்ற நபர் யாருன்னா, சோத்திரம், இவங்க பேரு, ஒருத்தர் பேர் என்னது? ஸ்தேவான். இன்னொருத்தர் பேரு, இவங்க யாருன்னா ஆதி திருச்சபையில, முதல் நூற்றாண்டு இருந்த திருச்சபையில அங்க வருகிறவர்களுக்கு சாப்பாடு விளம்புகிற, பந்தி விசாரிக்கிற நபர்கள். அன்னைக்கு ஆதி திருச்சபையில இந்த சாப்பாடு விளம்பர ஆட்களுக்கு கூட செலக்ட் பண்ணணும்னா அவர்களுக்கு என்ன தகுதி வச்சிருந்தாங்கன்னா, அவர்கள் ஒன்று நற்சாட்சி உடையவர்களா இருக்கணும், ரெண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறணும். சோத்துற டேபிள்ல சாப்பாடு போட்டுட்டு இருக்கிற இந்த நபர்கள் ஒருத்தர் தான் ஸ்தேவான், இன்னொருத்தர் பிலிப்பு. தேவன் அவர்கள் மேல பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டு இருந்தபடினாலே அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அற்புத அடையாளங்களை செய்தார்கள். நீங்கள் எந்த வேலை செய்கிற நபராக இருக்கலாம், இது முழு நேர ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல. தேவனுக்கு பயபக்தியாய் நிற்கிற நற்சாட்சி உள்ளவர்களாய் தங்கள் வேலை ஸ்தலத்தில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மை உத்தமத்தோடு இருக்கிற யாவர் மேலும் தம்முடைய அளவில்லாத ஆவியை ஊற்றி அவருடைய கைகளை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்து சமாரியா பட்டணத்தை தேவனண்டைக்கு கொண்டு வரக்கான கிருபைகளை பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் தர விரும்புகிறார். சோத்திரம், நீங்கள் யாராக இருக்கலாம். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு, ஆண்டருக்காக பயன்பட விரும்புகிறேன். சோத்திரம், என்ன செய்யுது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க காண்கிற நபர்களுக்கு இயேசு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சுகப்படுத்துவார், பலவீனர்களை பலன் கொள்ள செய்வார், வியாதியஸ்தரை சுகமாக்குவார், விசுவாசின் பிடிகளுக்கு அவர் விடுதலை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பந்தி விசாரிக்கிற மேல ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்களும் எழும்பி அற்புத அடையாளங்களை செய்தார். இயேசு கூட இருந்த சீஷர்களும் அற்புத அடையாளங்களை செய்தார். இயேசு ரட்சகர், இயேசுவே மெய்யான தெய்வம், அவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் போதித்த அந்த போதனைக்கு, அந்த அவர்கள் சொன்ன கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியா, அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளாலே செய்யப்படும்படி. இது யாருன்னா பவுல். இயேசு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க, அவர்களும் அற்புத அடையாளங்களை செய்தார்கள் பரிசுத்தமா. அதுக்கப்புறம் முதல் சபையில விசுவாசியா இருந்து பந்தி விசாரிக்காரனா இருந்தாங்க, அவர் மேல பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போது அந்த சேவானும் அந்த பிலிப்பும் அற்புதம் செய்தாங்க. இப்ப புதுசா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வர்றார், அவர் பேர் பவுல். அதுக்கு சபைக்கு விரோதமாக இருந்தவர், இயேசுவுக்கு விரோதமாக இருந்தவர், இயேசுவினுடைய போதனைகளுக்கு எதிராக இருந்தவர். இப்ப இந்த நபர் இயேசுவினாலே தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக பரிசுத்தாவினர் நிரப்பனை அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிற போது அவருடைய கைகளினாலே அற்புத அடையாளங்களை செய்தார். நீங்க இனி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பிறவி சப்பானிகள் குணமாக்கப்படுறாங்க, மரித்தவர்களை சீஷர்கள் உயிரோடு கூட எழுப்புகிறாங்க. ஆண்டவர் பலத்த அற்புத அடையாளங்களை செய்கிறார். இயேசுவின் நிழல் பட்டு சுகமானது என்று சொல்லி எங்கேயும் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் நடந்து போகிற போது அவருடைய நிழலாயிலும் இந்த வியாதிஸ்தர் மேல படாத என்று சொல்லி வழியருகே வைத்திருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் நடந்து போகிற போது அவர்கள் நிழல் பட்டு அநேகர் சுகமாக்கப்பட்டாங்க. அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது, அவருடைய உருமால்களை தொட்ட போது அவர்கள் சுகமாக்கப்பட்டாங்க. அற்புத அடையாளங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே துறலாய் நடப்பித்தார்.
முடித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, இயேசு கூட இந்த சீஷர்களுக்கும் சரி, அங்க பந்தி விசாரிக்கிற நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் புதிதாக ரட்சிக்கப்பட்டு ஊழித்து வந்தாலும் சரி, யார் மேல பரிசுத்தாண்ட வல்லமை ஊற்றப்படுகிறதோ அவருடைய கைகளை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களை செய்ய அவர் போதுமானவராய் வல்லமை உடையவராய் இருக்கிறார். நீங்க சின்ன ஸ்தேவான், பிலிப்பெல்லாம் இளவயது உள்ளவர்கள், அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு வயது முக்கியம் அல்ல, ஜாதி முக்கியம் அல்ல, படிப்பு முக்கியம் அல்ல, அறிவு முக்கியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர்கள் பலத்த காரியங்களை செய்கிறாங்க. அவர்கள் செய்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து அவருடைய போதனைகளை கேட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாமே, கல்லாதவர்கள், இவளுக்கு இந்த வல்லமை எங்கிருந்து வந்தது, இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது, இப்படிப்பட்ட நான் வல்லமை எங்கிருந்து வந்தது, இது எங்கிருந்து வரல, இது பரிசுத்தாவின் இடத்திலிருந்து வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கூச்ச சுபாவம் உடையவர்களா இருக்கிறீங்களா, பயமுடையவர்களா இருக்கிறீங்களா, வெக்கமுடையவர்களா இருக்கிறீங்களா, முன்னேறி போறதுக்கு தடையா இருக்குதா, பரிசுத்தாவின் வல்லமை வருகிற போது அந்த தடைகள் எல்லாம் அவர் உடைத்து போடுகிறார். நீ புதுசா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா, பழசா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா, ஏற்கனவே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கியா, ஒப்பு கொடுக்க வந்திருக்கியா, அது அல்ல. ஆண்டவர் மேல தாகமா இருந்து பரிசுத்தாண்ட வல்லமைக்காய் யார் காத்திருக்கிறார், அவர் மேல தம்முடைய அளவில்லாத ஆவியை ஊற்றக்கார் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கிருந்த பிலிப்பையும் பயன்படுத்தினார், ஸ்தேவானை பயன்படுத்தினார், பேதுருவை பயன்படுத்தினார், யோவானை பயன்படுத்தினார், பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். சோத்திரம். ஆண்டவர் பலத்த காரியங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அவர்கள் செய்து முடித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓகே, எதுக்கு நன்றி அற்புதம் சார்? ஒன்னு தெளிவா சொல்றது, வசனங்களை உறுதிப்படுத்துவதற்காக, இயேசுவின் நாமத்தை உயர்த்தப்படுவதற்காக ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக அல்ல, பக்தி விருத்திக்காக, தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படுவதற்காக, தேவனுடைய சபை கட்டி எழுப்பப்படுவதற்காக, ஜனங்களுடைய நீடுகள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக கர்த்தர் இந்த வல்லமையை நமக்கு தருகிறார். அது வாஞ்சிக்கணும். உங்க வீட்டுக்கு உங்க உறவுகளை யாராவது வியாதியா இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க, பிசாசின் பிடியில இருக்கிறாங்க, தேவை விடுதலை. அந்த விடுதலையை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை அவனுக்கு தர முடியும். அற்புதங்கள் நடக்கும்போது சபைகள் என்ன நடந்துச்சு, தேசத்துல என்ன நடந்துச்சு, 2-3 வசனத்தை வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர்கள் 5:14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் அற்புத அடையாளம் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் தேவனுடைய சபையில சேர்க்கப்படுவார்கள், தேவ சமூகத்துல சேர்க்கப்படுவார்கள். 8வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அதுக்கப்புறம் 12 வாசிச்சு பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாச புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்று சபையில சேர்க்கப்பட்டார்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஏன் அற்புத அடையாளங்கள் நடக்கும்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, இருளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்காக, பிசாசின் கீழில் அகப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவதற்காக. 9:35 வாசிங்க. பேதுரு கொண்ட அற்புதங்களை நடக்கும் போது அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்திரீயை தற்கொலை உயிரோடு எழுப்பும் போது 42 நடக்குதுன்னா, யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்து அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம். லிஸ்திராவில் மாற்றம் உண்டாகுது, சமரியாவில் மாற்றம் உண்டாது, சாரோனில் மாற்றம் உண்டாது, யோப்பா பட்டணத்தில் மாற்றம் உண்டாது. எது நிமித்தனா, பரிசுத்த ஆவியானுடைய அற்புத அடையாளங்களின் மூலமாக ஜனங்கள் திரளாக சபையில சேர்க்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. நான் ஆண்டவருக்காய் வல்லமையா ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவின் உங்களை பயன்படுத்துற போது நீங்கள் போகிற இடங்களில் ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் இயேசுவை போல வாழ்வதற்கும் இயேசுவை போல வல்லமையான ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு தேவை. சோத்திர இந்த கால வேளையில எல்லா கைகளை உயர்த்தி சோத்திரா ஆவியானோட கேளுங்க. ஆவியானவரே என்னை வல்லமைப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் அப்பா. சோத்திரிக்கிறோம், சோத்திரம். பரிசுத்தாவியை பலப்படுத்துங்கப்பா. அப்பா சோத்திரம். அடிக்கடி தடுமாறுகிற, பலவீனப்படுகிற இன்றைக்கு பரிசுத்தாவியானவரே என்னை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? இந்த வசனங்கள் எல்லாம் ஏன் உட்கார்ந்து வாசிக்கிறோம்? அதை ஆண்டவர் அந்த நாட்களை தம்முடைய சபையை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, சீச
விசுவாசம் கொண்டு செய்திருப்பது உண்மை என்றால் இன்றைக்கும் அதே ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அதே பரிசுத்தாவினர் விசுவாசிக்கிறோம். சோத்திரம். நாம ரத்தத்தால கழுவப்பட்ட சபையா இருக்கிறோம்னா, ஆண்டவரே எங்களை கொண்டு எங்கள் சபையை கொண்டு அதை செய்வீராக.